பல காலங்களுக்கு முன்பு ஒரு செல்வந்த தம்பதியினர் ஆற்றங்கரையில் இளைப்பாறிக் கொண்டிருந்தனர். அவர்களுக்கு பாதுகாப்பாக 7 பெண்கள் மனைவிக்கும் ஒரு இளைஞன் கணவனுக்கும் காவலாக இருந்தனர். ஓய்வெடுக்கும் நேரத்தில் மனைவியின் காவலாளிகளான 7 பெண்களும் புத்துணர்ச்சி பெற ஆற்று நீரில் இறங்கி நீராடச் சென்றனர். அவர்கள் கரையில் தங்கள் உடைகளை கழற்றி வைத்திருந்தனர். அப்போது அந்த குழுவில் இருந்த ஒரு பெண் மீது காதல் கொண்டிருந்த இளைஞன் விளையாட்டாக அவளது உடைகளை மட்டும் எடுத்துக்கொண்டு ஓடிவிட்டான். இதனால் பதறிப்போன மற்ற 6 பெண்களும் தங்கள் தோழியிடம், நீ தண்ணீருக்குள்ளேயே இரு, நாங்கள் சென்று அவனிடம் சண்டையிட்டு உன் ஆடையை வாங்கி வருகிறோம் என்று கூறிவிட்டு இளைஞனை பின்தொடர்ந்து ஓடினர். அந்த இளைஞனை பிடிக்க முடியாததால் அவர்கள் திரும்ப வந்து ஓய்வெடுத்துக் கொண்டிருந்த பணக்கார தம்பதியினரை எழுப்பி நடந்த விவரத்தை சொன்னார்கள். இதை கேட்ட கணவர் கடுங்கோபம் கொண்டார். ஆக்ரோஷமடைந்த அவர் அந்த இளைஞனை பார்த்து, அடுத்த பிறவியில் நீ கழுவேற்றப்பட்டு கொல்லப்படுவாய் என்று கடுமையான சாபம் இட்டார். இந்த சம்பவம் நடந்து பல ஆண்டுகள் கழிந்தன. சாபத்துக்குள்ளான அந்த இளைஞன் மறுபிறவி எடுத்தான். இம்முறையும் அவன் ஒரு பெண்ணை காதலித்ததால் முற்பிறவியில் இட்ட சாபத்தின்படியே அவன் கழுவேற்றப்பட்டு கொல்லப்பட்டான். பின்னர் அந்த இளைஞனே தெய்வமாக, அதாவது கத்தவராயன் சுவாமியாக நாகப்பட்டினத்தில் கோவில் கொண்டு பக்தர்களுக்கு அருள் பாலிப்பதாக இந்த கதை வழங்கப்படுகிறது.